என்னாச்சு? எது கீழே போட்டீங்க? ஒரு வாரத்துல எல்லாமே பண்ண கஷ்டப்படுறாங்க. நல்ல பிளேயர். வீட்டு விட்டு போனா எனக்கு கஷ்டப்பட்டாங்க. இவருக்கு இவன் எடுத்துட்டாலும் ஒருவேளை எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கை வச்சுட்டாரு. நானும் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தேன். சாப்பிட்டு போய் எடுக்கிறேன் அப்படின்னு. சாப்பிட்டு எடுக்கிறீங்க இவ்வளவு கான்வர்சேஷன் ஆக நானும் இவ எடுக்கிறேன்னு நீ சொன்னா நான் போய் சாப்பிட்டு எடுக்கிறேன்னு நான் சொன்னேன். தப்பா சபரி தயவு செய்து அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க. அவர் ஆல்ரெடி ரொம்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இந்த ஆள் போய் நோட் ஏதாவது பாட்டனா நீ வா நீ வா நீ நிஜமாவே எடுக்கலாம்னு சொல்றியா? நான் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு விக்ரம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு I was she was already 80% cure. யோசிக்காது பெரிய ஃபியூச்சர் தயவுசெய்து மசம் ப்ளீஸ் யோசிக்காது ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இது பிக் பாஸ்ல கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருமா குழப்பத்தில் எடுக்கிறது. ஒரு 2 நிமிஷம் மனம் உங்களுக்கு 100% ஓகேனா உங்க மனம் சொல்லுதா பெரிய காசு. அதுக்கப்புறம் நீ சொல்லு உனக்கு இது தேவைங்கிறது இருக்கு, இந்த பேமெண்ட் இருக்கு, நாங்க எல்லாமே இருக்கு, இது பெரிய விஷயம் தான் விடு, நீ கலக்காத. ரொம்ப டிசப்பாயிண்ட்க்கு தள்ளிடுமோங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. நான் சும்மா சொல்றாருன்னு நினைச்சேன். நான் வச்சிட்டு இருந்தேன். அவர் எடுப்பாரு. சீரியஸா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பேசிட்டே இருக்கோம். நான் எடுத்துட்டேன். ஃபன்னா பண்றாரு. ஒரு செகண்ட் நான் கிடைச்சிருந்தாலும் அக்கா ஐயோ நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேனேடா. ஒரு கஷ்டத்தை பாரு, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் குடுக்குற? என்ன ஒண்ணுமே பண்ணாத அரோரா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நிக்கிறாடா. அது தேவையில்லை, எனக்கு இது போதும். என்னால தெளிவா எனக்கு போதும். எனக்கு இது போதும்டா. நான் பார்த்துட்டு நான் காசு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு போதும். இருக்கிறது போதும். எனக்கு இது 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 போதும். ப்ளீஸ் எனக்கு இது போதும். சரி ப்ளீஸ் சந்தோஷமா எனக்கு போதும். எல்லாத்துக்கும் இவ்வளவு பேர், இவ்வளவு ஜனம், இவ்வளவு ஆசை, இவ்வளவு சந்தோஷம். இப்போ நான் சொல்லிட்டா இங்க நீ ஃபீல் பண்ற ஒண்ணும் இல்லை. நீ போ, வெளியே போ. நான் சொல்லிட்டா நீ எத்தனைல நீ வெளியே போ. அவன் கொடுக்குறாங்க போ. அவள்தான் சொல்லு வெளியே போய் சம்பாதி தைரியமா சந்தோஷமா போ. எடுத்துட்டேன். ஒரே கஷ்டம் தான். நீ இருக்க மாட்டேன். இன்னும் 6 நாள் நீ வர சார். 3 நாள் வந்துடும் சார். இருக்குன்னா சத்தியமா யாருக்குன்னா நம்ம எங்க சபரி பிக்கல்ஸ் அண்ட் அரோரா திவ்யா சாண்ட்ரா யாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆச்சாலும் இருக்கு. எங்க அம்மா சத்தியமா கடவுள் சத்தியமா ரொம்ப சந்தோஷம். இந்த மனசுக்கு நீ எதை நீ நினைச்சு ஃபீல் பண்றியோ அது 10 மடங்கு கிடைக்கும். சத்தியமா மனசார சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு கடை யாருன்னா ஒரு கிடைக்கணும். யாருன்னா ஒருத்தர் தானே பரிசு.
அவங்க அந்த 10 லட்சம் எடுத்துக்கிட்டு பின்பற்ற சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது நீங்க ஆல்ரெடி இங்க பாருங்க, நீங்க ஆல்ரெடி ஒரு டிசர்விங் பர்சன்னா நீங்க அப்படி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்க எதனால பணத்தை எடுத்தீங்கன்னு அவனுக்கு தான் தெரியும். எனக்கு இது போதும். என்ன சொல்லாத இருக்காரு ஒண்ணுமே புரியல. போதும் மனநிறைவும் மனநிறைவோட போறேன். ஆமா. இந்த தொடக்கத்துல நான் இருந்ததுதான். அந்த இதுல வேற விஷயங்கள் நடக்கலன்னா நான் எப்பயோ எடுத்து இருந்திருப்பேன் போறதுக்கு. போயிட்டு ஃபேமிலி பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும், சந்தோஷமா இருங்க. ஒண்ணும் இல்ல, நல்ல டிசிஷன், அருமையான டிசிஷன். யாருக்கும் கிடைக்கல. ஒரே சொல்ல எவ்வளவு பேரோட பேமெண்ட் கூட இல்ல. அதுவா எந்த சீசன் இது இருக்குது? 9 சீசன் பிக் பாஸ்ல 18 லட்சம் இருக்குல்ல. கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட். தண்ணி குடி தண்ணி குடி. தண்ணி குடிங்க. நான் இங்க தான் இருக்கேன். தண்ணி குடிங்க. ஒரு குரல் கேட்டுதான் அழக்கூடாது. ஒண்ணும் இல்ல. வினோத் சரி, பெட்டி எடுத்துட்டீங்களா? அப்புறம் வேலையோட இருக்கீங்க. இல்லடா. ஆமாடா. ரவீன் விடு. வினோத் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. வெல் பிளேட். இந்த வீட்டை விட்டு நீங்க வெளிய காலடி எடுத்து வைக்க போறது உங்க புது வாழ்வை நோக்கி. இந்த லட்சங்கள் கோடிகளா மாறும் நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. கோடிகளா மாறும்போது பஸ் ஒரு மாசத்துக்கு இங்கே போயிட்டு வாங்க வினோத். தலைமுறை போங்க. இனி கிடைச்சத தக்க வச்சுக்கோங்க. நீங்க கத்துக்கிட்டத உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. And I'm sure you will be a rock star. காசை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பாக்ஸை கிட்ட கொடுக்கணும். எடுத்துட்டு தாய்லாந்து ஈவன் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜாலி கூட போக கூடாது. அதான் ஜாலி சொன்ன வார்த்தை தான். அட நாம எவ்வளவு ஜாலியா பேசுறேன், நீங்க அழுதுமே பேசினா எப்படி? சரி பாஸ், என் லைஃப்லயே எனக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான ஒரு மன நிம்மதியான ஒரு குரல்னா அது நீங்க தான் பாஸ். உங்களை எதனா கஷ்டப்படுத்திருந்தா எனக்கு படிச்சீங்க பாஸ். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் சொல்லுங்க. இதுல என்ன சந்தேகம்? பிடிக்குமா பாஸ்? அதுல என்ன சொல்றது? அதுல என்ன
சந்தேகம்னு கேட்டேன். தேங்க்யூ பாஸ். கானம் வருது, சொல்லுங்க பாஸ். ஒரு பாட்டு பாடுங்க. கானா வினோத் இப்பதான் பாஸ் யாருக்குமே ஹாப்பி பர்த்டே பாடுறதுல இது இருக்குமா? மஸ்தா உங்க கானா. ஏய் அவன் டியூன் எடுக்கிறான் நீ நேரா பாஸ் நான் வீட்டுக்கு உள்ள போயிட்டு வரட்டுமா பாஸ்? கொஞ்சம் எடுத்து வச்சு அப்கோர்ஸ் போயிட்டு வாங்க. என்ன கேள்வி இது? எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து அப்படியாவது கொஞ்ச நேரம் உங்க கூட இருப்பேன்ல. ஓ தேங்க்யூ பாஸ். சிக்கன் பாருங்க சார் காசு வேஸ்ட் பண்ணாங்க வினோத், இது பிக் பாஸ் வீடு. இங்க மாற்றம் ஒன்றே மாறாதது. ஓகே பாஸ். மாற்றம் ஒன்றே மாறாது. அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம்னு கண்டிப்பா மாத்திக்கோ பாஸ். சார் இவருக்கு ஹெல்த்துக்கு சார் பெருங்காயம் கிஃப்ட் இல்லையா சார்? தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருக்கீங்களா திவாகர் அப்படின்னு சார் ஹெல்த்துக்கு சார் கிஃப்ட். அது எதுக்கு டைப் வரும் உங்களுக்கு? அவன் வின் பண்ணி போவாயா? ஹெல்த்தா போறவங்க எல்லாம் கிடையாது. சரி, போறதுதான் போறீங்க. வெளியே போனதும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். எஸ் சார். எஸ் பாஸ். இனி நீங்க தான் என் ஜூனியர். சோ ஜூனியர், வெளியே போய் சீனியர் சிஷனை பார்க்கும்போது 2 போடு போட்டு இன்னும் எத்தனை நாள் குருநாதரை பார்க்க வர மாட்டாருன்னு கேட்டு வீட்டுக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பா பாஸ் சொல்றேன் பாஸ். லவ் யூ சாண்டி. கண்டிப்பா சாண்டி கிட்ட சொல்றேன். ரைட்ல வாங்கிட்டு ஏதாச்சும் ஜூனியர் வாங்கிட்டு அப்படின்னா சிஷுக்கு வாங்கிட்டு என்ன வினோத், கண்டிப்பா சொல்றேன் பாஸ். போறீங்களா? சீனியர் கண்டிப்பா சொல்றேன். சீனியர் குருநாதா போறீங்களா? அவர் சீனியர் சிஷன், நீங்க ஜூனியர் சிஷன், அவ்வளவுதான். சரி, மெயின் ரோட் வழியா